அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவ திரு கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜ் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றத வந்து நம்ம லாஸ்டா பார்க்கலாம். பட் இன்னைக்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட அப்பாவோட பிரின்சிபலை கனெக்ட் பண்ணி நான் பேச போறேன். விச் இஸ் லைக் வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரீசெண்டாக நான் ஒரு வெக்கேஷன் போயிருந்தேன் சிங்கப்பூர் மலேசியா. ஸோ அங்கே கிளம்பும் போது எல்லாமே நான் அழகாக பேக் பண்ணிட்டேன் சென்னை டு சிங்கப்பூர் போகும்போது. பட் நெக் பில்லோ மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் நெக் பெயின் இருக்கும் அண்ட் பேக் பெயின் இருக்கும். பிகாஸ் வந்து சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணுறதுனால அண்ட் அது கொஞ்சம் சிவியராகவே இருக்கும் ஆன் அண்ட் ஆஃபில். ஸோ வந்து அங்கே போன உடனே நான் சொன்னேன், ஐயோ நெக் பில்லோ மறந்துட்டோமே அப்படின்னு சொன்ன உடனே என் ஹஸ்பண்ட் வந்து தயங்காமல் பரவாயில்ல நெக் பில்லோ வாங்கிக்கோ, ஏன்னா 12 days ட்ராவல் பண்ண போகிறோம் அண்ட் வந்து நிறைய வந்து ஃப்ளைட்ஸ் மாறுவோம் அண்ட் வந்து நெக்கை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எனக்கு 1500 rupees கொடுத்து அந்த இடத்துல திரும்ப ஒரு நெக் பில்லோ வாங்கி கொடுத்தாரு. அழகாக போச்சு. ஸோ சிங்கப்பூர் வந்து ஒரு 4-5 days முடிஞ்சிருச்சு அண்ட் மலேசியா கேஎல்ல வந்து ஒரு அரௌண்ட் 3-4 days இருந்துட்டோம். அதுக்கப்புறமா மலேசியா கேஎல்லேருந்து லங்காவிக்கு ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டு. ஸோ அங்கேருந்து வந்து கேஎல் டு லங்காவி வந்து ஒரு 1 hour ஃப்ளைட் எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது நான் வந்து என்னோட நெக் பில்லோ அழகாக எப்பயுமே வச்சுப்பேன். ஏன்னா வந்து அது கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாலும் நம்ம நல்லா இருக்க முடியும்னு சொல்லி கரெக்டாக பத்திரமா வச்சுப்பேன். ஸோ அது மாதிரி வச்சுக்கும் போது நான் ட்ராவல் பண்ணும்போது டெர்மினலில் பஸ்ஸில் தான் வரணும் டெர்மினலுக்கு வரும்போது. ஸோ அதனால அதை பத்திரமா ஒரு சூட்கேஸோட இது இருக்கும்ல ஹேங். ஸோ அதுக்குள்ளே வந்து மாட்டி வச்சுட்டேன். ஸோ தட் நம்ம வந்து கையில் வச்சுக்க வேண்டாம், அது பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து டெர்மினல் 4க்கு போயிட்டோம் ஃபஸ்ட்டு. ஸோ டெர்மினல் 4 கிடையாது, டெர்மினல் 2ன்னு அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு டென்ஷன், பிகாஸ் அதில் வந்து ஒழுங்காக மென்ஷன் ஆகலை. ஸோ டெர்மினல் 2க்கு நாங்கள் வந்து ஓடி வந்து திரும்ப வந்து அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி டெர்மினல் 2க்கு போகிற ஒரு நிலைமை வந்தது. ஸோ அப்போல்லாம் வந்து இருந்ததை நான் பார்த்தேன். அண்ட் டெர்மினல் 2க்கு நாங்கள் திரும்ப வந்து நிறைய லெவல்ஸ் கிராஸ் பண்ணி என்னோட இமிக்ரேஷனும் செக்இன்க்கும் பேகேஜ் செக்இன்க்கும் நான் போகணும். ஸோ அப்படி போகிற வழியில் அண்ட் இமிக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன் என்னோட நெக் பில்லோவை காணோம்ன்ற சொல்லும் போது எனக்கு அப்படியே பயங்கரமாக வந்து கஷ்டமாக இருந்தது. ஐயோ இது நம்ம திரும்ப வாங்கின ஒரு விஷயமாச்சே, என்னது இப்படி போய் காணாமல் போச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் என் பையன் வந்து அம்மா எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்து கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து இனிமேல் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, இதை பார்த்து பத்திரமா வச்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நான் ஆல்ரெடி பத்திரமா தான் வச்சிருந்தேன், ஆனால் எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் அவரும் பார்த்தாரு ஸ்டாலரில் வச்சு மேபி மூவ் பண்ணும்போது லிஃப்ட்டில் அங்கங்கே எங்கேயாவது விழுந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். இனிமேல் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, தொலைஞ்சது தான். ஏன்னா நம்ம வந்து 2.5 hours ஆச்சு, எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. எனக்கு நெக்ஸ்ட் வந்து இமிக்ரேஷன் முடிக்கணும் அண்ட் வந்து பேகேஜ் முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறமா 15 minutes போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால எங்கேயுமே போக முடியாது, போனால் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. உள்ளே சைடில் வந்து ஐயோ மதர் நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அண்ட் வந்து ஒரு 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 ஹார்ட் ஒரு டிவோட்டிக்கு வந்து நான் இவ்வளோ வந்து ஃபெய்த்ஃபுல்லாக மதர்கிட்ட இருக்கேன், நான் என்ன எப்படி மிஸ் பண்ணுறேன் நான் இதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னையே நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வாட் இஸ் திஸ், நான் எந்த இடத்த தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் பையனுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்? இப்போது என் பையனுக்கு வந்து சரி தொலைஞ்சது தான், ஃப்ளைட் எடுக்கணும் ஒரு விட்டுட்டு பரவாயில்ல நம்ம வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு அம்மாவை சொல்லிக் கொடுக்கணுமா? அது எவ்வளோ பெரிய தப்பு. அண்ட் நான் ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா அதை தேடணும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு கூட நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கலன்னா நான் என்ன அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது இன்னும் எனக்கு கான்ஷியஸாக இருந்தது. ஐ எம் அ மாம் அங்கே. ஸோ அவனுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஒரு பொருள் தொடையவே கூடாது, ஃபஸ்ட்டு தொலைஞ்சதுன்னா அந்த பொருள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மணியோட வேல்யூ ரொம்ப முக்கியம் அப்படி அந்த இடத்துல. அது ரொம்ப பிகாஸ் திரும்ப காசு போட்டு யார் வேணால் வாங்க முடியும், ஆனால் அது ஆல்ரெடி வாங்கின காசு என்ன. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக அதுவும் ருத்விக்கு நிச்சயமாக சொல்லி தரணும்னு நான் நினச்சேன். மோரோவர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடா இது நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இமிக்ரேஷன் முடிக்கிற வரைக்கும் சைலண்டாக இருந்தேன், பேகேஜ் வந்து செக்இன் வரும்போது சைலண்டாக இருந்தேன். அண்ட் ஒரு 15 minutes இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் போர்டிங் ஆரம்பிச்சிடும்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். நான் 5 minutes மட்டும் கொடுங்க, நான் வாஷ்ரூம் சைடில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ வந்து தேட தான் போகாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை எனக்கு வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு பக்கத்தில் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், வேறு எங்கேயுமேலாம் போகல, ஜஸ்ட்டு போய் இங்கேருந்து லெவல்ஸ் மட்டும் எவ்வளோ லெவல்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க, level 1 level 2 அது மாதிரி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம 2.5 hours ஆச்சு, நிச்சயமாக நெக் பில்லோ ஒன்று தொலைஞ்சதுன்னா அது அப்படிலாம் இருக்காது, யாராவது எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை வேற எங்கேயாவது வச்சிருவாங்க, அது உனக்கு தெரியவும் தெரியாது, உன் டைமை வேஸ்ட் பண்ணி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணாத, தொலைஞ்சது தான் சொல்லி சொன்னார். விச் இஸ் ஆக்சுவலி ஒரு நார்மல் சினாரியோவில் என்ன நடக்குமோ அதை தான் அவர் சொன்னார்.
அதில் 100% ரைட். பட் எனக்குள்ள ஒரு ஒரு ஸ்டர்னாக ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் என்ன எப்படி தொலைக்கிறேன், ஒரு டிவோட்டியாக இருந்தால் நான் என்ன தொலைக்கிறேன், எப்படி தொலைக்கிறேன், அது ஒன்று. மதர்கிட்ட நான் சொன்னேன், மதர் நான் வந்து தெரியாமல் தொலைச்சிட்டேன், எப்படி தொலைச்சேன்றது தெரியல, பட் ஆனால் அது தொலைக்கிறது கரெக்ட் இல்லைன்றது நான் ஒரு டிவோட்டியாக புரிஞ்சுக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன். மைண்டு சொல்லுது, உன் ஹஸ்பண்டே சொல்கிறாரு, இந்த டைமில் எங்கேயும் உன்னை தேட முடியாதுன்னு, எப்படி உன்னால் போய் தேடி கண்டுபிடிக்க முடியும், மதர்கிட்ட வேண்டின பிரயோஜனம் மைண்டு சொல்லுது. ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு மைண்ட் ஆப்போசிட்டாக தானே பேசும். அப்போ நான் சொல்கிறேன், இல்லை நான் ஒரு டிவோட்டியாக கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை தப்பே பண்ண மாட்டேன், கண்டிப்பாக தேடுவேன், அண்ட் இனிமேல் இன்னும் கான்ஷியஸாக இருப்பேன்ற ஒரு உறுதி வந்து எடுத்துக்கிட்டேன். மதர்கிட்ட நான் வந்து கெஞ்சி கூத்தாடி எனக்குள்ளேயே கான்வர்சேஷன் மதர்கிட்ட பேசுகிறேன், மதர் நிச்சயமாக எனக்கு அந்த கண்டிப்பாக அது கிடைக்கணும், அட்லீஸ்ட் ருத்விக்காகவாது எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டு வேண்டிக்கிறேன். அந்த 5 minutes டைம் கிடச்சிச்சு. நானும் ருத்விக்கும் ஓடி வந்து வாஷ்ரூம் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி நான் வந்து சொல்கிறேன், எல்லா லெவல்ஸ்க்கும் ஓடி போய் தேடணும்டா, எஸ்கலேட்டர் தான்டா, ஓடுறோம் நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அவனும் நானும் ஓடி போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம். எந்த இடத்துலையுமே இல்லை, அஃப்கோர்ஸ் இருக்காதுன்றது தானே. அதுக்கப்புறமா நான் வந்து எனக்குள்ளே தோணுச்சு, ஓகே நம்ம ஒரு லிஃப்ட்டில் லெவல் 2ல் ஒரு வாட்டி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் தோணுச்சு. ஆக்சுவலி அதுக்குள்ளே போய் நுழையும் போதே ஒரு ஸ்டிக்கில் வந்து அதை ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம், ஐயோ எப்படி ஒரு விஷயம், ஒரு 2.5 மணி நேரம் ஒரு நெக் பில்லோ காணும். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு வந்து என்ன ஒரு ஸ்ட்ரிஞ்சன் டைமிங்ஸ், ஃப்ளைட்டுக்கு 15 minutes போர்டிங் டைமு. எனக்கு அது பார்த்த உடனே என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கும் என் பையனுக்கு ஒரே சிரிப்பு, ஒரு சந்தோஷம். உடனே ஃபஸ்ட்டு குழந்தை என்ன சொல்லிட்டுனா தேங்க்ஸ் மதர் தான் சொல்லிட்டு, நானும் வந்து தேங்க்யூ மதர் தான் சொன்னேன். அதை எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேரும் ஓடி ஃபாஸ்ட்டாக போயிட்டு நாங்கள் வந்து திரும்ப நாங்கள் எங்களோட இமிக்ரேஷன் பேக் அந்த போர்டிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே போய் நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், வாங்கிட்டு தானே வந்தேன், 2.5 மணி நேரம் வந்து தொலைஞ்ச பொருள் எப்படி கிடைக்கும், நீ புதுசாக வாங்கிட்டு வந்தியா அந்த மாதிரி. என்கிட்ட எங்கே காசு இருக்குது நான் வாங்கிட்டு வரதுக்கு அவரால் நம்பவே முடியல. அதே மாதிரி ஒரு நெக்பிலோ, அதே நெக்பிலோ, தொலைச்ச நெக்பிலோ எப்படி கிடச்சிது, எங்கே கிடச்சிது, எப்படி கிடச்சிது அப்படின்றது அவரால் நம்பவே முடியல. என்னாலுமே நம்ப முடியல. பட் எனக்கு வந்து என்ன எதனால் கிடச்சிதுன்னு எனக்கு தெரியும், பிகாஸ் அது மதரால் கிடச்சிது. ஸோ என் பையனுக்கு நான் அன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தேன்னா, ஒரு பொருளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அம்மா வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டும் அது ஏதோ மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் இன்னுமே நம்ம எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க ஆரம்பிக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், அந்த பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா அப்படியே விட்டுறக்கூடாது, அதுக்கு எஃபர்ட் போட்டு அது எங்கே இருக்குன்னா அது பார்க்கணும். நம்ம இன்னொரு வந்து நம்ம இருக்கிற நம்ம தான் நல்ல நிலமையில தான் வச்சுருக்காங்க, பட் ஸ்டில் பரவாயில்ல இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு நான் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் அன்னைக்கு. சீரியஸாகவே மதரோட ஹெல்ப்பாக இருக்கிறதுனால தான், மதர் வந்து ஓட கிரேஸ்னால தான் என்னால் அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் மதரோட கிரேஸ் இல்லைன்னா அந்த நெக் பில்லோவை பற்றி நான் யோசிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா அங்கேருந்து கேஎல்லேருந்து லங்காவிக்கு எனக்கு 1 hour ஃப்ளைட்டு ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும் நெக். அதுக்கப்புறமா லங்காவிலேருந்து திரும்ப கேஎலுக்கு திரும்ப எனக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது. அண்ட் தென் கேஎல்லேருந்து திரும்ப சென்னைக்கு ஃப்ளைட்டு. ஸோ இந்த 3 ஃப்ளைட்ஸை நான் வந்து நெக் பில்லோ இல்லாமல் எடுத்து நினைக்கவே முடியல. எனக்கு பயங்கரமாக நெக் பெயின் வரும். இது எல்லாமே கன்சிடர் பண்ணி ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு தெய்வம் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்குன்னா அது மதர் தான். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸோட, அவ்வளோ ஒரு பொறுமையாக, அவ்வளோ ஒரு பேஷன்ஸோட ஒரு டிவோட்டியை வந்து டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு தெய்வமாக நான் வந்து மதரை நான் பார்க்குறேன். அண்ட் ஐ எம் வெரி ஷியோர் இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் நான் நம்புகிறேன். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுலேருந்து நான் 3 விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒன்று, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத வந்து உறுதியாக நம்ம அதை எடுக்கணும், யோசிக்கணும், அனலைஸ் பண்ணணும், அண்ட் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணது தப்பு, இனிமேல் நம்ம அதை பண்ணக்கூடாதுன்ற உறுதி நிச்சயமாக மதர்கிட்ட சொல்லணும். நம்ம ஒரு விஷயங்கள் தொலைச்சோன்னா நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லுவோம்ல, அம்மா இந்த மாதிரி எனக்கு இது தொலைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் அது ஏன் தப்பு தான்மா அப்படின்னு நம்ம போய் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி மதர்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த உண்மைக்காகவே தான் மதர் செயல்படுறாங்க. அதுக்கப்புறம் செகண்டு, நான் அதை மட்டும் மதர்கிட்ட சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சவ தான். கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு க்யூரியாசிட்டி எனக்குள்ளே இல்லை. அதை சொல்லிவிட்டு நான் ஓடுறேன் தேடுறதுக்கு. எனக்குள்ளேயே உனக்கு ஒரு இன்ட்யூஷன் தோணுது, இந்த மாதிரி அந்த லிஃப்ட்டில் இருக்கும் லெவல் 2க்குன்னு சொல்லிட்டு நான் 2-3 எஸ்கலேட்டர்ஸ் ஏறி லெவல் 2க்கு போய் திரும்ப அங்கேருந்து ஓடி வந்து லெவல் 3 லெவல் 1க்கு போய் எல்லாம் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த உண்மை வந்து
மதருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த உண்மை தான் வந்து செயல்பட்டிருக்கு. அந்த உறுதி, அந்த ரியலைசேஷனில் திரும்ப நான் பண்ண மாட்டேன்ற ஒரு ஃபர்ம்னஸ் இருக்கணும். அந்த ரெண்டுமே வந்து மதர்கிட்ட சொல்லும்போது என்ன நடந்தது. மூணாவது விஷயம், மதர் மேலே நம்பிக்கை இருந்தது. மதர்கிட்ட சொன்னால் நடக்கும் அப்படின்ட்டு. நாலாவது விஷயம், மதர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் தவிர அதை க்யூரியஸாக ஐயோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து ஆப்போசிட்ஸில் நம்ம ஹஸ்பண்டோ இல்லை குழந்தையோ எப்போமா இனிமேல் கிடைக்காது, ஃப்ளைட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு பேசினாலும் நம்மளுக்கு தெரியும் மதரால் வந்து நிச்சயமாக நம்மளுக்கு கிரேஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மதர் மேலே அதீத நம்பிக்கை எப்பயுமே குறையக்கூடாது. யார் என்ன சொன்னாலும், எந்த ஒரு நிலைமை வந்தாலும் அதில் வந்து கொஷின் மார்க் வரக்கூடாது. ஸோ அந்த எஃபர்ட் நம்ம சைட்லேருந்து போட்டே ஆகணும். மதர் மேலே நம்பிக்கை குறையாது. ஸோ அதுக்கப்புறமா க்யூரியாசிட்டி இல்லாமல் நடக்குமா நடக்காதா, மதரால் செயல்பட முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னா யோசிக்காமல் நம்ம ஓடி போய் அந்த மதரை நம்பி அதை போய் தேடும்போது கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, மதருக்கு காலம் நேரம் கிடையாது. ஸோ இது வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இது கிடைக்காதுன்ற நம்மளே அசம்ஷன் எடுத்து தூக்கி போட்டு வேற ஒரு பொருள் வாங்குறது தப்பு. நம்ம அதனால் எல்லாத்தையுமே தாண்டி செயல்பட முடியும். அந்த இடத்துல எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் வரத்துக்காக தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. அந்த செல்ஃப் ரியலைசேஷன் எனக்கும் வந்திருக்கு, என் பையனுக்கும் வந்தது. அண்ட் என் ஹஸ்பண்டுக்குமே தோணுச்சு, என்னடா இவ 2 மணி நேரம் கழிச்சு அதே பிலவோ எடுத்து ஓடி வரா, அதுவும் 5 நிமிஷத்தில் வராளேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இட்ஸ் அ கிரேஸ், மிராக்கிள் கிடையாது, கிரேஸ், சூப்பர் கிரேஸ். ஸோ அதனால் வந்து மதரால் வந்து காலம் நேரம் அதெல்லாம் தாண்டி செயல்பட முடியுன்றது வந்து திரும்ப நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளோட க்யூரியாசிட்டி இல்லாமல், அதாவது மதர் மேலே நம்பிக்கையை மட்டும் வச்சு நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம மதர்கிட்ட கேட்டு மதர் மேலே நம்பிக்கை வச்சு காலம் நேரம்னு எதுவுமே யோசிக்காமல் மதரை மட்டும் நம்பி கேட்குற எல்லா விஷயங்களும் நடக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், செல்ஃப் ரியலைசேஷனோட மதருக்கு போடுற காணிக்கை எப்பயுமே உதவும். ஸோ அந்த காணிக்கை எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது. ஸோ அந்த காணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இனிமேல் வரப்போகிற டெய்லி மெசேஜஸ் எல்லாமே நிறைய வந்து விஷயங்கள் இந்த மாதிரி வந்து நான் கற்றுக்கிட்டு அண்ட் அதை ரிலேட் பண்ணி சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் லைக் இது வந்து நிறைய பேருக்கு இது ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். அண்ட் நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், மதர் வந்து சூப்பர் கிரேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்மளே நிறையா இடத்துல நம்ம வந்து இதுதான் நேச்சர், இப்படி தான் நேச்சர் இருக்குது அப்படின்னு நம்மளை யாராவது கன்ஃபைன் பண்ணி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதோட சரண்டர் ஆகி அப்படியே ஓகே அப்படின்னு போயிடக்கூடாது. மதரை மட்டும் நம்பணுன்ற ஒரு பாயிண்ட்டோட நான் இந்த ஸ்பீச்சை எண்ட் பண்ணுறேன். நன்றி.